نؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் வற்றா கருணையும் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொன்ன இமாம்கள், குறிப்பாக சத்தியத்தை அறிந்து அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு இங்கு குழுமிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக. அவ்வண்ணமே இங்கு பேசப்படக்கூடிய, கேட்கப்படக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் நமது உள்ளத்தில் பதிய வைத்து நமது அன்றாட வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு வல்ல இறைவன் அருள்புரிவானாக. வாழக்கூடிய இந்த அற்பமான சொற்பமான இந்த வாழ்நாட்களில் மருத்துவமனையின் கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், அதன் செலவினங்களை விட்டும் முழுமையாக பாதுகாப்பு பெற்ற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தையும் உள்ளத்தின் ஆரோக்கியத்தையும் நிரப்பமாக தந்தல் புரிவானாக. வாழும் காலங்களில் கடன் தொல்லையிலிருந்தும், வட்டியின் கொடூர பிடியிலிருந்தும், வறுமையின் பிடியிலிருந்தும், கோர விபத்திலிருந்தும், கொடிய நோய் நொடிகளிலிருந்தும், கெட்ட மௌத்திலிருந்தும், கெட்ட ஆட்சியாளனிலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. ஹலாலான வழியில் சம்பாதித்து ஹலாலான வழியில் செலவழிக்கக்கூடிய நல்லவர்களாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோரையும் வாழச் செய்வானாக என்ற பிரார்த்தனைகளோடு பெருநாள் ஹுத்பா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அருமையான பெருமக்களை, இன்றைய நாளினுடைய துவக்கத்துல மிக முக்கியமான 2 சுன்னத்துகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். முதல் சுன்னத்து என்ன தெரியுமா? இன்றைய நாளினுடைய துவக்கத்தில் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் பெருநாள் தொழுகைதான். அந்த காரியத்தை ரொம்ப லேட்டா இல்லாம ரொம்ப சீக்கிரமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவங்களுடைய செயல்முறையும் அதுதான். பெருநாள் அன்னைக்கு அந்த 2 ஈது வருது பாருங்க, அந்த 2 ஈது அன்னைக்கும் ஃபஜ்ர் தொழுகையை முடிச்சிட்டாங்கன்னா சூரியன் உதயமாகும் அன்னைக்கு வெயிட் பண்ணுவாங்க. அடுத்து அவங்க செய்யக்கூடிய முதல் வேலை என்ன? பெருநாள் தொழுகையை தொழுகிறது. அந்த அடிப்படையில இந்த நாளினுடைய துவக்கத்தினுடைய ஆரம்பமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்திலேயே நம்ம இந்த சுன்னத்தை நிறைவேற்றிட்டோம். 2வது மிக முக்கியமான ஒரு சுன்னத்து என்னன்னா, திடல்ல தொழுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலகட்டத்துல பெருநாள் தொழுகையை எங்கதான் தொழுதிருக்கிறாங்க? திடல்ல தான் தொழுதிருக்கிறாங்க, மஸ்ஜிதுகள்ல தொழுகலை. அதுக்கு சில காரணங்களையும் சில மக்கள் சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல மஸ்ஜித் ரொம்ப சின்னதா இருந்துச்சு, பெருநாள் அன்னைக்கு கூட்டம் நிறைய வரும், அதனால ரசூல்லா மைதானத்துல வச்சாங்க அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. இது தவறான ஒரு காரணம். நம்ம காலகட்டத்துல இருந்த மாதிரி நபித்தோழருடைய காலகட்டம் கிடையாது. நபித்தோழருடைய காலகட்டத்துல எல்லா நேரங்கள்லயும் பள்ளிவாசலுக்கு வருவாங்க, எப்பவுமே பள்ளிவாசல் ஹயாத்தா தான் இருக்கும். ஆகையினால மிக முக்கியமான சுன்னத்து 2வது சுன்னத்து என்ன? எப்ப நம்ம பெருநாள் தொழுதாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் நமக்கு ஹயாத்தை தந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல எப்பொழுதெல்லாம் நாம் பெருநாள் தொழுகையை நம்ம அடைகின்றோமோ அந்த பெருநாள் தொழுகை எங்க தொழுகணும்? திடல்ல தொழுகணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு சுன்னத்து. அடுத்ததா இன்றைய நாள்ல நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான இன்னொரு அமல் என்னன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லுவான், வலி துக்மிலுல் இத்தத வலி துகப்பிருல்லாஹ். எண்ணிக்கை நம்ம பரிபூர்ணப்படுத்திட்டோம் அப்படின்னா, ரமலான் மாதத்தினுடைய அந்த எண்ணிக்கை 29 30 அதை பரிபூர்ணப்படுத்தி பெருநாளை நாம் அடைந்து விட்டால், அன்றைய நாளில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு இபாதத்து என்னன்னா, வலி துகப்பிருல்லாஹ். அல்லாஹ்வை அதிகம் தக்பீர் சொல்ல வேண்டும். எந்த அளவுக்கு நம்ம அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகின்றோமோ அந்த அளவுக்கு நம்ம பெருமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும், தக்பீர் சொல்லிக்கிட்டே இருக்கணும். தக்பீர் சொல்றதோட சேர்த்து அல்லாஹ்வை அதிகமாக நாம் புகழவும் கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்னன்னா, இந்த உலகத்துல எத்தனையோ மதத்தவர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ கொள்கை கோட்பாடுடையவர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ சித்தாந்தங்கள் உடையவர்கள் இருக்கிறாங்க.
அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பெருநாள், ஒரு திருநாள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். முஸ்லிம்களுக்கு 2 நாளை மட்டும் ஈதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவிச்சிருக்கிறான். ஒன்னு ஈதுல் அல்ஹா, இன்னொன்னு ஈதுல் ஃபித்ர். இந்த 2 நாளினுடைய சிறப்பையும் நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வை புகழ்வதற்கு வார்த்தையே இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புகழ்வாங்க பாருங்க, லா உஹ்ஸி ஸனாஅன் அலைக அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸி. ரட்சகனே, நீ எனக்கு தந்திருக்கக்கூடிய நியாமத்துகளுக்கு, அருள் வளங்களுக்கு நான் நன்றி செலுத்த ஆரம்பிச்சேன், உன்னை புகழ ஆரம்பிச்சேன் அப்படின்னா உன்னை புகழ்வதற்கு இந்த அறிவுக்கும் பலம் பத்தாது, இந்த வார்த்தைகளுக்கும் பலம் பத்தாது. ஆகையினால உன்னை நீ எவ்வாறு புகழ்ந்து கொண்டாயோ அந்த அளவிற்கு நானும் உன்னை புகழ்கிறேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை புகழ்வாங்க. உண்மை அதுதான். இந்த உலகத்துல எத்தனையோ மதத்தவர்கள், எத்தனையோ கொள்கை கோட்பாடுடையவர்கள் தங்களுடைய பெருநாளாக, திருநாளாக ஒரு நாளை கொண்டாடுறாங்க பாத்தீங்களா. அந்த நாட்களுக்கும் அல்லாஹுடைய ரசூல் நமக்கு கற்று தந்திருக்கக்கூடிய இந்த ஈது, இந்த 2 பெருநாள் இருக்கு பாருங்க, இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம்? மற்ற மக்கள் எல்லாம் அந்த பெருநாள் அன்னைக்கு, திருநாள் அன்னைக்கு தான் சந்தோஷமாக இருந்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க, அல்லது தன்னுடைய சந்தோஷத்திற்காக வேண்டி மற்றவர்களின் இன்பத்தை குலைத்து துன்பத்தை கொடுக்கக்கூடிய சில சூழல்கள் கூட ஏற்படும். ஆனா நம்ம பெருநாள் இருக்கு பாருங்க, இது எப்படின்னா, நீ மட்டும் சந்தோஷமா இருக்கக்கூடாது, நம்ம மட்டும் சந்தோஷமா இருக்கக்கூடாது, நம்மை சார்ந்தவர்களும் சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு அழகான ஒரு கடமையையும் நமக்கு சொல்லி தந்திருக்கு. பெருநாள் தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கடமையை நம்ம நிறைவேற்றணும். அது என்ன கடமை? ஈதுல் ஃபித்ர். ஈதுல் ஃபித்ர்னா என்ன? அது ஒரு தொகையை சொல்லி பெருநாள் தொழுகைக்கு வரத்துக்கு முன்னாடி ஏழை எளிய மக்களுக்கு அதை கொடுத்துட்டு வாங்க. அதை கொடுத்துட்டு வந்தாதான் நம்ம 29 நாள் 30 நாள் நம்ம நோன்பு நோற்றோம் பாருங்க, அந்த நோன்பில் ஏற்பட்ட அந்த குறைகளுக்கு அது பரிகாரமாக ஆகும், ஏழைகளுக்கு உணவாக மாறும், சந்தோஷமாக மாறும். அதனால அந்த ஈதுல் ஃபித்ர, அந்த தான தர்மத்தை கட்டாயமா நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஹஜ்ஜி பெருநாளை எடுத்துக்கங்க, குர்பானை கொடுத்துட்டு அந்த இறைச்சியை நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது, ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக மொத்தத்துல அல்லாஹ்வால், அல்லாஹுடைய ரசூலால் நமக்கு திருநாளாக, பெருநாளாக காண்பித்து தரப்பட்ட இந்த 2 பெருநாட்களும் நான் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறதில்ல, நம்மை சார்ந்தவர்களையும் சந்தோஷமாக வைப்பது. இது இந்த உலகத்துல எந்த மதத்தவர்களுக்கும் கிடைக்காத ஒரு அருள்படை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். இதுக்கு நம்ம அல்லாஹ்க்கு நிறைய நம்ம நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதே சமயத்துல இந்த பெருநாளினுடைய நோக்கத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த திடல் இருக்கு பாத்தீங்களா, இது எப்படிப்பட்ட திடல் அப்படின்னா, 30 நாட்கள் நம்ம நோன்பு நோட்டுட்டு அதற்குரிய கூலியை பெறக்கூடிய ஒரு இடம் இது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லி தருவாங்க, தொழுது முடிச்சுட்டு உடனே கிளம்பி போயிடாதீங்க, அந்த ஹுத்துபால நம்ம இருக்கணும், அது ஒரு சுன்னத்து. இந்த ஹுத்துபா முடிஞ்சதுக்கு பின்னாடி என்ன வேலைகள் இருந்தாலும் சரி, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒதுக்கி இங்க உட்கார்ந்து அல்லாஹ்ட்ட கையேந்தி பாவ மன்னிப்பு கேட்கணும். நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கேட்கணும் இந்த இடத்துல. இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். எப்படிப்பட்ட இடம்னா, கூலிகளை ரப்பே அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல இருந்து ரப்பு கிட்ட எதை கேட்டாலும் ரப்பு தருவதற்கு தயாரா இருக்கிறான். வேலையை செஞ்சு முடிச்சிட்டோம். மனிதர்கள்லயே நியாயவான்கள் இருப்பாங்கல்ல, வேலையை செஞ்சு முடிச்சுட்டா உடனே காசை கொடுத்துருவாங்க. நியாயவான்களே தலை சிறந்த நியாயவான் யாருதான்? ரப்புல் ஆலமீன் தான். நம் மீது கடமையாக்கி அந்த கடமையை செஞ்சு முடிச்சிட்டோம், கூலியை பெறுவதற்காக வேண்டி நம்ம இருக்கிறோம். கூலியை தருவதில் மிகச் சிறந்தவன் ரப்பை தவிர இந்த உலகத்துல வேற யாரும் கிடையாது. கூலியை பெறுவதற்கு இருக்கிறோம், அந்த கூலியோட சேர்த்து நிறைய போனஸை நம்ம பெறணும். இந்த நோன்புக்கு அல்லாஹ் என்னென்ன கூலிகளை தரேன்னு சொன்னானோ அந்த கூலிகளோட சேர்த்து ரப்பே எனக்கு இன்னென்ன விஷயங்கள் தேவை, இன்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எல்லாத்தையும் ரப்பு கிட்ட கேட்டு இங்க இருந்து போகும்போது நமது கைகளையும் பைகளையும் நிரப்பியவர்களாக நாம் செல்ல வேண்டும். அதே சமயம் இந்த பெருநாளுடைய நிறைய நோக்கம் உண்டு. அதுல மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னா, சில மக்கள் என்ன நினைச்சிட்டாங்க, பெருநாள் வந்துட்டுனா புத்தாடை உடுத்தணும், நல்ல உணவு உண்ணணும், சமைச்சு 4 இடங்களுக்கு போய் சுத்தி பார்க்கணும். இன்னும் சில பேர் குரான் சொன்னா மற்றபடி இஸ்லாத்தினுடைய பிடிப்பு இல்லை அப்படின்னா தொழுது முடிச்ச கையோட தேட்டருக்கு போகணும், நல்ல படங்களை பார்க்கணும், இப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனையில தான் இருப்பாங்க. ஆனா பெருநாள் அன்னைக்கு புத்தாடை உணர்த்துவதும் நல்ல உணவுகளை சமைத்து சாப்பிடுவது மட்டும் நோக்கம் கிடையாதுங்க. அதை தாண்டி சில நோக்கங்கள், சில காரியங்கள், சில விஷயங்கள் உண்டு. இந்த நாள்ல நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நோன்பு 30 நாள் கழிஞ்சிருச்சு, நோன்பு நோற்றோம். அந்த நோன்பினுடைய பிரதிபலன், இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய அந்த மக்சத், அந்த தக்வா வந்துச்சா வரலையா,
அப்படின்றத ஒவ்வொரு மனிதர்களும் இந்த இடத்துல இருந்து நம்ம பரிசோதனை செய்யும். நோன்பு அல்லாஹ் அதுக்கு தானே கடமையாக்குனா. தக்குவா வரணும், இறையச்சம் வரணும் அப்படின்றதுக்காக வேண்டியதானே அல்லாஹ் கடமையாக்குனா. அந்த தக்குவா நம்ம கிட்ட வந்திருக்குதா வரலையா? தக்குவா வந்தது அப்படின்றதுக்குண்டான அடையாளம் என்ன? நன்மைகளை ஆர்வத்தோடு நாம் செய்வோம், தீமைகளை வெறுத்து ஒதுக்குவோம். இது தக்குவாவினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம். இப்படிப்பட்ட ஒரு அம்சம் நம்ம கிட்ட வந்திருக்குதா வரலையா? அதோடு சேர்த்து இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். ரமதான் 30 நாள் நம்ம தொழுகையை சரியான முறையில் தொழுதமா இல்லையா? ஃபர்லான தொழுகை மட்டுமல்ல, உபரியான சுன்னத்தான தொழுகைகளையும் கூட இரவு நேரங்கள்ல நின்று நம்ம வணங்கணும். கால் வலிக்க வலிக்க நின்று வணங்கணும். தூக்கத்தை எல்லாம் தியாகம் செஞ்சுட்டு நின்று வணங்கணும். அந்த வணக்க வழிபாடுகள், அந்த தொழுகை என்பது இந்த ரமதானோட முடிஞ்சிடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் ஏனைய நாட்கள்லையும் அப்படியே தொடரணும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தம். இன்னைக்கு நிறைய மஸ்ஜிதுகள்ல போய் பாருங்க, லுகர் தொழுகைக்கு ஒரு சஃப் நிக்கிறது கஷ்டம். நேற்றைய தினம் முந்தைய தினம் வரையிலும் இஷா தொழுதுட்டு பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு இஷா தொழுகைக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். என்ன நினைச்சுக்கிட்டாங்க? ரமலான் மாதத்துல மட்டும்தான் ஃபர்லான தொழுகையை சரியான முறையில தொழுகணும், ரமலான்ல மட்டும்தான் இரவு தொழுகையை தொழுகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு வச்சுக்கிட்டாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. இல்லைங்க, எல்லா நேரங்களையும் தொழுகணும். ஹத்தா யஅதியக்கல் யகீன், இந்த உடம்பிலிருந்து இந்த உயிர் பிரிக்கப்படும் வரையிலும் இந்த ஃபர்லான தொழுகையை நம்ம தொழுதுகிட்டே இருக்கணும். அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு வேணும் அப்படின்னா உபரியான சுன்னத்தான தொழுகைகளையும் அதிகம் அதிகம் நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆகையினால இங்க இருந்து செல்வதற்கு முன்னாடி இனிமேல் என்னுடைய உயிர் பிரியும் வரையிலும் எக்காரணத்தை கொண்டும் இந்த தொழுகை நான் விடவே மாட்டேன் அப்படின்ற ஒரு உறுதியோட நம்ம போகணும். இந்த தொழுகைக்காக வேண்டி எதை வேணாலும் நம்ம தியாகம் பண்ணலாங்க. ஆனா எதுக்காக வேண்டி இந்த தொழுகையை மட்டும் தியாகம் பண்ணிடாதீங்க. ஒரு நாள் வரும், அது எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, நம்ம வாழ்வதற்காக வேண்டி ஆசை ஆசையாக கட்டினோம் பார்த்தீங்களா, அந்த வீட்டுல மையத்தாக கிடத்தப்படுவோம். இந்த நாள்ல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. எந்த தெருவில் நாம் ஓடி ஆடி விளையாண்டோமோ அதே தெருவில் 4 நபர்கள் நம்மை சுமந்து செல்வார்கள். இன்னைக்கு உறவினர்கள் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கபர்ஸ்தானுக்கு போயிட்டு வரோம் பாத்தீங்களா, ஒரு நாள் அதே கபர்ஸ்தான்ல நாமும் அடக்கம் செய்யப்படுவோம். நமக்காக வேண்டி ஒரு 6 அடி குழி தோண்டப்பட்டிருக்கும். அந்த குழியில் நாம் தனிமைப்படுத்தப்படுவோம். அப்படி தனிமைப்படுத்தப்படக்கூடிய அந்த நேரத்துல இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் எல்லா விஷயங்களும் நம்மை விட்டு ரொம்ப தூரமாயிருங்க. ஒன்னே ஒண்ணுதான், நாம் தொழுத தொழுகை, இந்த உலகத்தில் நாம் செய்த நன்மைகள் மாத்திரமே நாம் தனிமைப்படுத்தப்படும் பொழுது நம்மோடு இருக்கும். ஆகையினால உலகத்துல வாழும் பொழுது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல எந்த ஒரு குறையும் இல்லாமல் சரியான ஒரு முறையில நம்ம செஞ்சு முடிச்சிடணும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தான தர்மம். இன்னைக்கு நிறைய ஷைத்தான் நிறைய மனிதர்களை நிறைய விஷயத்த கொண்டு பயன்படுத்துவாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உன்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துடாத, உனக்கு ஒரு நாள் இல்லாம போயிரும் அப்படின்னு ஒரு பயன்படுத்துவான். இது ஷைத்தானுடைய வாக்குறுதி. நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான். சில சமயங்கள் நமக்கு ஒரு எண்ணம் ஒண்ணு வரும், யாராச்சும் கஷ்டம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்கன்னா ஒரு 100 ரூபாவை எடுத்து கொடுக்கலாமே, ஒரு 500 ரூபாவை எடுத்து கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும். 500 ரூபாய் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எண்ணம் வரும். அந்த எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த கை இந்த பாக்கெட்ல போறதுக்குள்ளார பலவிதமான எண்ணங்கள் 500 ரூபாவா, அந்த 500 ரூபாய் இருந்தா இன்னைக்கு நம்ம வீட்டுல கறி மீன் எடுத்து சாப்பிடலாமே, அந்த 500 ரூபாய் இருந்தா மற்ற விஷயங்கள் செஞ்சு முடிச்சிடலாமே. 500 ரூபாய் என்ன வந்துச்சு, கடைசியில பாக்கெட் அப்படி தடவி பார்த்து 5 ரூபாவை எடுத்து கொடுக்கும். காரணம் என்னன்னா, ஷைத்தான் அந்த பயத்தை உள்ளத்துல போட்டுக்கிட்டே இருக்கிறான். உன்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீ கொடுக்குற, நாளைக்கு இல்லாம போயிருவ. இல்லங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்குறுதி கொடுக்கிறான். அலா இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது. அல்லாஹ் என்ன வாக்குறுதி கொடுக்கிறான் தெரியுமா? மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, எனக்காக வேண்டி நீ 1 ரூபா கொடு, நான் உனக்கு 10 ரூபா தரேன்றான். நம்ப மாட்டோமா? அல்லாஹ்வை நம்ப மாட்டோமா? அல்லாஹ்வுடைய வாக்குறுதி பொய்யா? ரப்பு சொல்றான், மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, நீ 1 ரூபா கொடு, நான் 10 ரூபா தரேன். 10 ரூபா பத்தலையா? 70 ரூபா தரேன். பத்தலையா? 700 ரூபா தரேன் உனக்கு. அதுவும் பத்தலையா? லஹும் அஜ்ருன் கைரு மம்னூன், நீ கணக்கே பண்ண முடியாத அளவிற்கு நன்மை நான் உனக்கு தரேன், நீ எனக்காக வேண்டி 1 ரூபா செலவு பண்ணு அப்படின்ற. ஆகையினால மற்றவங்களுக்கு கொடுக்கும் கரங்களாக எப்பொழுதுமே நமது கரங்கள் மேலிருக்கும் கரங்களாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கரத்தை அல்லாஹ் என்னைக்குமே கீழே ஆக்கவே மாட்டாங்க. ஆகையினால் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ, தான தர்மங்கள் வழங்க முடியுமோ,
கண்டிப்பாக வழங்குங்கள். அதெல்லாம் இந்த துனியாவிலும் ஆகிரத்திலும் நமக்கு இரட்டிப்பாக பன்மடங்காக திருப்பி கொடுக்கப்படும். அடுத்தது மிக முக்கியமான ஒண்ணு, மோசடி, கடன். இந்த ரெண்டுல இருந்து நம்ம விலகிக்கணுங்க. இன்னைக்கு சில மக்கள் பாத்தீங்கன்னா தொழுகிறாங்க, உம்ரா செய்யறாங்க, ஹஜ்ஜு பண்றாங்க, நோன்பு காலங்கள்ல நோன்பு நொறுக்குறாங்க. ஆனா அவங்களுடைய கொடுக்கல் வாங்கல் சரி கிடையாது. வியாபாரம் செய்யறாங்க, வியாபாரத்துல மோசடி. யாருக்கிட்டையாச்சும் கடன் வாங்கினாங்க அப்படின்னா அந்த கடனை திருப்பி செலுத்த மாட்டிருக்கிறாங்க. இதை சாதாரணமான ஒரு பாவம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க, நல்ல தொழுகிறோம், எல்லாமே கரெக்டா இருக்கிறோம், சும்மா வியாபாரம் தானே, கடன் தானே, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பாத்துக்கவே முடியாதுங்க, பாத்துக்கவே முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமா துவா கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மகரமி. ரப்பே, பெரும் பாவத்திலிருந்தும் கடனிலிருந்தும் நான் உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுறேன். இன்னைக்கு கடன் கொடுக்கவே பயமா இருக்குதுங்க. காரணம் என்ன, கடன் கொடுத்துறோம், திருப்பி வாங்குறதுக்கு நம்ம நோயாளியாவே ஆயிடுறோம், பெரிய மன சங்கடத்துக்கே நம்ம ஆளாகிடுறோம். கடன் வாங்கினவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்புறம் கொடுத்துக்கலாம், அப்புறம் கொடுத்துக்கலாம், அப்புறம் கொடுத்துக்கலாம். மௌத்து வந்துருச்சுன்னா என்ன செய்யறது, அவ்வளவுதாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில மக்களுக்கு தொழுக வைக்க மாட்டாங்க. அதுல ஒரு ஆள் யாரு தெரியுமா, கடன் பட்டு மௌத்தானவங்களுக்கு. கடன் பட்டு மௌத்தாயிட்டாங்க அப்படின்னா அல்லாஹ் சொர்க்கத்தையே ஹராம் ஆக்கிடுறானே. இப்படிப்பட்ட இந்த பாவத்தை இன்னைக்கு நம்ம சர்வ சாதாரணமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது தப்பு, இது மோசம். இதை விட்டு நம்ம திருந்தல வருந்தல அப்படின்னா நம்முடைய மறுமை வாழ்வு மிக மிக மோசமானதாக இருக்கும். இதையும் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். அடுத்து இன்றைய நாள்ல நம்ம தெரிய வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த நோன்பு நமக்கு கற்றுத்தந்த பாடங்கள்லயே மிக முக்கியமான ஒரு பாடம் சகோதரத்துவம். சகோதரத்துவங்க. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், சமுதாயத்துல பெரிய ஆளா இருக்கிறோம், சம்பாதிக்கிறோம், 4 காசு பணத்தோட இருக்கிறோம், அதனால எனக்கு அப்பா அம்மா தேவையில்லை, அண்ணன் தம்பி தேவையில்லை, நம்மளைய வளர்த்து விட்டவங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சில உறவுகளை முறிச்சு வாழ்றாங்க. நம்ம என்னதான் நன்மைகளை செஞ்சாலும் சரிங்க, லா யதுகுலுல் ஜன்னத காத்தியோன். உறவுகளையும் உறவினர்களையும் அரவணைத்து வாழவில்லை என்றால் சொர்க்கம் செல்லவே முடியாது. சொல்லி தருவாங்க. சில பேர் ஓட்ட பாத்திரம் இருக்குல்ல, ஓட்ட பாத்திரத்துல தண்ணி நிரப்புற மாதிரி ஓட்ட பாத்திரத்துல சில பேர் நன்மைகளை நிரப்புன்னு நினைக்கிறாங்க. ஓட்ட பாத்திரம் என்ன தெரியுமா, தொழுகுவாங்க, எல்லா நன்மையும் செய்வாங்க, ஆனா பெத்தவங்களோட சரியா இருக்க மாட்டாங்க, அண்ணன் தம்பிகளோட சரியா இருக்க மாட்டாங்க. என்னதான் நன்மையை செஞ்சாலும் சரி, உறவுகளை மட்டும் சரியா பேணவில்லை என்றால் அதேதான் ஓட்ட சட்டியில நம்ம தண்ணி நிரப்புற மாதிரிதான், எந்த ஃபாயிதாவும் இல்லை. ஆகையினால இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள். யார்கிட்டையாவது நம்ம பேசாம இருக்கிறோம், சண்டை போட்டுட்டு இருக்கிறோம், அந்த உறவு நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கிறோம் அப்படின்னா வேணாங்க. நமக்கு அந்த அந்த பிடிவாதம் நமக்கு வேண்டாம், அந்த பெருமை நமக்கு வேண்டாம். அல்லாஹ்வுக்காக வேண்டி அவங்க மேலேயே தப்பு இருக்கட்டுங்க, நீங்க இறங்கி போய் மன்னிப்பு கேட்டு அந்த உறவை நீங்க புதுப்பிச்சு பாருங்க. நம்ம நினைக்கிறோம் அவன் தானே தப்பு செஞ்சான், தப்பு செஞ்சவனே கல்லு மாதிரி இருக்கிறான், நான் எதுக்கு இறங்கி போகணும். அல்லாஹுடைய சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்க இறங்கி போகும் காலமெல்லாம் என்னைக்குமே நம்ம கெட்டு போயிட மாட்டோம். அல்லாஹ் நமக்கு உயர்வை தந்துகிட்டே இருப்பான். மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இதுதான் இன்றைய பெருநாளில் நாம் பெற வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடங்கள். அடுத்ததாக ஒரு சின்ன இன்னொரு தகவலும் உண்டு. என்ன தகவல் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் குடும்பத்தோட சந்தோஷமா பெருநாள் கொண்டாடுறோம்ல, எவ்வளவு நல்லா இருக்குது. இந்த நாள்ல குடும்ப தலைவனாக இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்தோட இல்லாட்டா நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு வலி இருக்கும், இருக்குமா இருக்காதா? இதே மாதிரிதான் இந்த தமிழகத்துல எவ்வளவோ நிறைய முஸ்லிம் கைதிகளுங்க 10 வருஷம் 15 வருஷம் சிறையில இருக்கிறாங்க. எத்தனை வருஷம்? 10 வருஷம் 15 வருஷம் சிறையில இருக்கிறாங்க. சில சகோதரர்கள் ஒரு ஆர்வ கோளாறின் அடிப்படையில சில தவறுகளை செஞ்சுட்டு சிறையில இருக்கிறாங்க. இன்னும் நிறைய சகோதரர்கள் தவறே செய்யாம விசாரணை கைதியாகவே சிறையில இருக்கிறாங்க. விசாரணை கைதினா உங்களுக்கு தெரியும், புடிச்சிட்டு போயிருவாங்க. புடிச்சிட்டு போயிட்டா நீ தப்பு பண்ணினியா பண்ணலையா அப்படின்றது கூட கேட்க மாட்டாங்க. அதை கேட்கறதுக்கு 15 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, 20 வருஷம் உள்ளக்க இருக்கிறாங்க. சில சகோதரர்கள்லாம் வாலிபத்துல உள்ளக்க போனாங்க, விசாரணை கைதியாக வாலிபத்துல உள்ளக்க போனாங்க, முதுமையா அடைஞ்சிட்டாங்க, இன்னைக்கு வரைக்கும் வெளியில வரல. இன்னும் சில சகோதரர்கள் வாலிபத்துல உடல் ஆரோக்கியத்தோடு சிறைக்குள்ள போனாங்க, திருப்பி எப்படி வந்தாங்க தெரியுமா? மையத்தா தான் வந்தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு வருடம் ஒரு குடும்ப தலைவனுடைய ஒரு வருமானம் அந்த குடும்பத்துக்கு இல்லைன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? 15 வருஷம் 20 வருஷம் சிறையில இருக்கிறாங்களே, அந்த குடும்பங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்?
இந்த நேரத்தில் நீங்க துவா செய்யும் பொழுது பல விஷயங்களை குறித்து நம்ம துவா செய்வோம். அந்த சிறைவாசிகளுக்காக வேண்டியும் துவா செய்யுங்க. அதே சமயத்துல இந்த பெருநாள் அன்று தமிழக முதல்வருக்கும் நம்ம ஒரு வேண்டுகோள் நம்ம வைக்கிறோம். தமிழக முதல்வருக்கு நல்லா தெரியும், நம்ம குடும்ப தலைவர் எந்த ஒரு தவறும் செய்யாமல் அநியாயக்காரர்களால் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் என்றால் எவ்வளவு வருத்தம் வரும்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும்? தமிழக முதல்வருக்கு தெரியும். அவர் ஒரு காலகட்டத்தில் அனுபவிச்சார். தன்னுடைய தந்தையை தன்னுடைய கண்களுக்கு முன்னாடி தூக்கிட்டு போனாங்க. நீங்க தமிழக முதல்வருக்கு நம்ம அன்பா சொல்லிக்கிறோம், தன்னுடைய கண்களுக்கு முன்னாடி தன்னுடைய தந்தைய தரன்னு இழுத்துட்டு ஒரு காவலர் போனார்னா மகனுக்கு எவ்வளவு வலி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த வலி உங்களுக்கு மட்டும்தானா? முஸ்லிம்களாகிய எங்களுக்கு இல்லையா? அந்த சிறைவாசிகளுக்கு இல்லையா? இன்னைக்கும் கூட கண்கள் அப்படியே தெரியுது. உங்களுடைய தந்தையை அந்த காவலர்கள் இழுத்துட்டு போகும்போது நீங்க எப்படி கதர்னீங்க, எப்படி பதர்னீங்கன்னு சொல்லிட்டு, அதை விட அதிகமாக தென்னகம் சைடுல எத்தனை அப்பாவி முஸ்லிம்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி கதற இழுத்து கொண்டு செல்லப்பட்டாங்க தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் அந்த பிள்ளைங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. எங்க அப்பா எப்ப வருவாங்கன்னு கேக்குறாங்க. என் பக்கத்து வீட்டு பிள்ளைங்களுடைய அப்பாக்கள் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை வராங்க, போறாங்க, நல்லது கெட்டது செய்யறாங்க. எங்க அப்பா மட்டும் 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, இன்னும் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. அந்த கண்ணீரை யார் துடைக்கிறது? தேர்தல் வந்துருச்சு. ஒவ்வொரு தடவையும் தேர்தல் வரும்போதெல்லாம் நீங்க சொல்றீங்க, அதை செய்யறோம், இதை செய்யறோம், முக்கியமா சிறைவாசிகளுக்கு விடுதலை செய்ய நாங்க நம்பிக்கிட்டே இருக்கிறோங்க. தமிழக முதல்வருக்கு நாங்க சொல்றோம், நாங்க நம்பிக்கிட்டே இருக்கிறோம். என்ன நீங்க முட்டாள் நீங்க நினைக்கிறீங்களா? நினைச்சிட்டு போங்க, நாங்க முட்டாளாவே இருக்கிறோம். நம்புறோம், ஒரு நாள்ல ஒரு நாள் எங்களுடைய நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி அந்த சிறைவாசிகளை எப்படியாச்சும் நீங்க வெளியில கொண்டு வந்துருவீங்க அப்படின்றத நாங்க நம்புறோம். இந்த சமயத்துல இந்த பெருநாளுடைய வாழ்த்தையும் உங்களுக்கு சொல்லிட்டு என்னுடைய மனக்குமரலையும் உங்களுக்கு நாங்க சொல்றோம். இந்த தடவையும் நீங்க வாக்குறுதி கொடுக்குறீங்க, அந்த வாக்குறுதிய காத்துல பறக்க விட்டுறாதீங்க. அதே சமயத்துல இங்க இருக்கக்கூடியவங்களும் அந்த மக்களுக்காக வேண்டி துவா செய்யுங்க. 15 வருஷம் இழந்து வாழக்கூடிய அந்த குடும்பங்களுக்காக வேண்டி துவா செய்யுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கை. அதே சமயத்துல தமிழகத்துல சில காவிகள், உலகளாவிய அளவுல சில பாவிகள் முஸ்லிம்களுக்கு எதிராக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி, இந்த இஸ்லாமை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி எவ்வளவோ கஷ்டத்தை துன்பத்தை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் தெரியல, அந்த காவிகளுக்கும் பாவிகளுக்கும் தெரியல. என்ன, அல்லாஹ்வுக்காக வேண்டி உயிர் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஜன்னத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சந்தோஷத்தோட உயிர் கொடுக்கக்கூடியவங்க முஸ்லிம்கள். இருந்தாலும் அந்த காவிகளுக்கும் பாவிகளுக்கும் எதிராக அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் அல்லது முஸ்லிம்களுக்கு ஆதரவாக எங்கெல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்களோ, வேதனை செய்யப்படுகிறார்களோ, அவர்களுக்கு எதிராக அவங்களுக்கு ஆதரவாக துவா செய்யுங்க. முஸ்லிம்களுடைய கரங்கள் பலப்பட வேண்டும் என்று துவா செய்யுங்க. முஸ்லிம்களுக்கு யாரெல்லாம் உதவியாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய கரங்கள் பலப்பட வேண்டும் என்று துவா செய்யுங்க, மறந்துடாதீங்க. அடுத்த லாஸ்டா இறுதியாக ஒரே ஒரு அறிவிப்பு. நமது அல் ஜமியத்து சலஃபியா சார்பாக பலவிதமான நன்மையான காரியங்களும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். திருமுனை பிரச்சாரம், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இஸ்லாத்தை பற்றி எத்தி வைக்கக்கூடிய தாவாக்கள், அது இல்லாம மதரசாக்கள், இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு தீனியாத் விஷயங்கள், இது எல்லாமே சிறப்பான ஒரு முறையில இந்த தாவா குழு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தாவாவுக்கு மிக முக்கியமான ஒரு அடிப்படை உதவி பொருளாதாரம் தான். ஒவ்வொரு வருஷமும் இந்த பெருநாட்கள்ல நம்ம கொடுக்கக்கூடிய அந்த உதவித்தொகை இருக்குல்ல, இதெல்லாம் அந்த தாவாவுக்கு தான் பயன்படுத்தப்படுது. ஆகையினால இங்க வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் தாராளமாக அந்த தாவா பணிக்காக வேண்டி அள்ளி கொடுக்கும்படி மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வருட ரமலானில் பகல் நேரங்கள்ல நாம் நோன்பினுடைய கூலியையும், இரவு நேரங்கள்ல நாம் நின்று வணங்கிய அந்த தொழுகையினுடைய கூலிகளையும், நாம் வழங்கிய அந்த தான தர்மத்தினுடைய கூலிகளையும், வெளிப்படையாக மறைமுகமாக செய்த நாம் நன்மைகளுடைய கூலிகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு நிரப்பமாக தந்தல் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த பெருநாள் உரையை நான் நிறைவு செய்கிறேன். வ ஆகிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.